helping YouTubers, help to helpless, help to poor people, உதவி யூடியூபர்ஸ், ஹெல்பிங் யூடியூபர்ஸ், இப்படின்னு உலகெங்கும் இருக்கிற இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அவங்க பண்ணின பல பித்தலாட்டங்கள், அது எப்படி ஒரு 3 வருடத்துக்குள்ள அவ்வளோ பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை, 4 வருடத்துக்குள்ள அது எப்படி ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை அப்படி என்பது இதற்கு முதல் சிந்திக்க முடியாத நபர்களை இப்ப சிந்திக்க வச்சிருக்கு. அவர்களை கொண்டாடின நபர்களை அவர்களோட பித்தலாட்டங்களை போட்டுடைக்கிறாங்க. அவர்களை பற்றி தெரியாம அவர்களை கொண்டாடின நபர்கள், அவர்களுக்கு ஆதரவா இருந்தவர்களை இப்ப பல விடயங்களை பேசுறாங்க, போட்டுடைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டைம் இவங்களை பத்தி உண்மைகள் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க தம்பி இப்படி பண்ணாத, தம்பி மகன் இப்படி பண்ணாத, இதெல்லாம் பாவம், இப்படி ஏமாத்தக்கூடாது, அம்மான்னு சொல்லி போட்டு இப்படியான விடயங்கள் பண்ணக்கூடாது, அம்மா கிட்டே இப்படி சேட்டைகளை பண்ணிக்கிட்டு மகளே ஏமாத்தக்கூடாது, இப்படியான விடயங்கள் பல சொல்லி அப்புறம் அவங்களை இவங்க மிரட்டுறதுக்கு பல விடயங்கள் பண்ணது இப்படி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. பல உண்மைகள் ஆதாரங்களோட வெளியில வந்திருக்கு. இப்ப ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா பிரான்ஸ்ல ஒருத்தர் ஒரு விடயம் பண்ணாரு. அவருக்கும் பிரபல உதவி யூடியூபர்ஸுக்கும் இடையில தொடர்பு, நட்பு அப்படின்ற ரீதியில பல விடயங்கள் போய்கொண்டிருக்கு. அதுல அவர் பேசிய ஆடியோக்கள், அவர் பேசின விடயங்கள் அது வெளியில வருது. அதன் மூலம் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இவங்களுடைய உண்மை தெரிஞ்ச நபர்களை வெளிநாடுகள்ல மிரட்டுறது அப்படியான விடயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படி என்பது வெளியில வந்திருக்கு. அடுத்தது இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு பல வெளிநாட்டு நபர்களை தெரியும், பல வெளிநாட்டு பணக்காரர்களை தெரியும் என்றபடியா ஈஸியா நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற ரீதியில பணத்தை வாங்கி ஏமாத்தின பித்தலாட்டங்களும் இப்ப வெளியில கொண்டிருக்கு. சரிங்களா? அந்த விடயங்கள் தொடர்பாக இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க போடுற லைக்கு பல நல்ல பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு உதவும். பல அப்பாவிகள் 2 கோடி 2.5 கோடி அப்படின்னு லண்டனுக்கு போற ஆசை, கனடாக்கு போற ஆசை, வெளிநாடுகளுக்கு போற ஆசை, கட்டாருக்கு போற ஆசை, வேற என்ன அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு போற ஆசை, துபாயில போய் ஒர்க் பண்ற ஆசை, இப்படியான இருக்கிறவங்க ஏமாறாம இருக்க நீங்க போடுற லைக் உதவும். ஏழைகளுக்கு உதவத்தானே காசு கொடுக்குறோம், சரி அப்ப இனிமேல் கொடுப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே ஏழைகளுக்கு உதவணும்னு நினைக்கக்குள்ள இந்த காவாலிகள் தங்களோட கேவலமான வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கும். அப்ப அப்படியான உங்களுடைய ரத்தம் வியர்வை சிந்திய அந்த உழைப்பை காப்பாற்றுறதுக்கு உதவும். அடுத்தது இப்படிப்பட்ட நபர்கள் சமூகத்துக்கும் வீட்டுக்கும் சீர்கேடு, தவறான ஒரு முன்னுதாரணம். அப்ப இப்படியான பிறவிகளை பார்த்து இவர்களுடைய வளர்ச்சியில பார்த்து தவறான சமுதாயம் உருவாகாம இருக்க உதவும். சரிங்களா? நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். இந்த காரணங்களுக்காக முடிஞ்சா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி பேசுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த விடயங்களை நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியுமில்ல எல்லாருக்குமே. நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க, வெளிநாட்டுல 5-6 வேலை பாக்குறீங்க. ஏன் நீங்களே இப்ப யூடியூபர்ஸா இருக்கீங்கல்ல? சரியா? அப்ப நீங்க என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதை விடுங்க. இப்ப நான் சொல்லக்குள்ள நீங்க உங்களோட ஒரு கொமனா சிந்திங்க, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பாக்குறதா இல்லையான்றதை முடிவு பண்ணுங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 3 வருடம் 9 மாசம் இல்ல 3 வருடம் 7 மாசம் இல்ல 3.5 வருடத்துல ஒருத்தன் ஒரு 4 மாடி 5 மாடி வீடு, காணி, பெரிய காணி, 2 காரு, வேனு, காரு, 10-12 மோதிரங்கள், 5-7-8 செயின்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், இஷ்டத்துக்கு செலவுகள், அடுத்தது இன்னொரு கம்பெனிகள் கட்டுறதுக்கு வேற சில இடங்கள்ல காணிகள், கம்பெனிகள் கட்டுறதுக்கான ப்ரீ ஆர்டர் காசுகள், அடுத்தது இந்த வேற சில கான்ட்ராக்ட் பங்குதாரர் அப்படின்ற இது சைட் பிசினஸ்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே சைட் பிசினஸ்கள், அதுக்கு கட்டிடங்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கார்கள், நகைகள் அப்படின்னு 3.5 வருடத்துக்குள்ள இப்படி பண்ண முடியுமா? ஒண்ணு கேள்வி, இதை சிந்திங்க. சரி, யூடியூப்ல அப்படி உழைக்க முடியுமான்னா 3.5 வருடத்துக்குள்ள ஒரு 3 மாடி 4 மாடி வீடு சேர்த்து செலவழிக்காம பண்ணுனா ஓகே, கட்டலாம். சரிங்களா? அதுவும் எல்லா யூடியூபர்ஸ் அலைய முடியுமானா சத்தியமா முடியாது. உங்களுக்கு இர்ஃபான் வியூ தெரிஞ்சிருக்கும்.
இர்ஃபான் வியூ டான்சியார் எல்லாம் 2015 இறுதியில வந்தாங்க. அவங்க வீடு சொந்த வீடு கட்டினதே 2025. அப்ப 10-9 வருடங்கள் அவங்களுக்கு எடுத்தது. ஏன்னா அவங்க சேர்த்து தான் வந்தாங்க. யாழ்ப்பாணத்திலேயே வேற சில பிரபல யூடியூபர்ஸ் இருக்காங்க. சரியா, நான் பேரை சொல்ல நான் விரும்பல. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ தெரியாதோ, அதனால நான் சொல்ல விரும்பல. அதுல எத்தனை பேர் இப்ப எத்தனை வருஷமா இருக்கிறாங்க? யாராவது இப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல, மனுஷனா இருக்கைக்குள்ள செலவு இருக்குண்டாப்பா. செலவு இருக்கும். செலவு இருக்கைக்குள்ள நம்ம காசை சேர்ப்போம், ஒரு ஏதாவது ஒன்று வரும், அதுக்கு போயிடுவோம். அப்ப மாசம் நான் சொல்றேன் குறைஞ்சது ஒரு 3 லட்சம் எடுத்தாலும் அது பல கடன்களுக்கு போகும். ஆசைகள், டிவிகள் வாங்கணும், அதுகள் வாங்கணும்னு போகும். தேவைகள், படிப்பு, மருந்து தேவை, அதுக்குன்னு போகும். அப்பா அம்மா பார்க்கறதுக்குன்னு போகும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் சேர்க்க முடியும் மனுஷனா இருக்கிறவன் எப்படி உழைச்சாலும். சரியா சரி. அப்ப எல்லா யூடியூபராலையும் 3 வருடம் 3.5 வருடத்துக்குள்ள 4 மாடி 3 மாடி வீடு கட்ட முடியுமா? முடியாது. இப்ப எந்த மாதிரியான யூடியூபர்ஸால அப்படி முடியும்னா, ஏழைகளை வச்சு வியாபாரம் பண்றவர்கள், ஹெல்பிங் யூடியூபர்ஸ். ஒருத்தருடைய கவலை, கஷ்டம், அதுவும் யாழ்ப்பாணம் அப்படின்னைக்குள்ள யாழ்ப்பாணத்துல பிறந்து அந்த ஊரை விட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எக்கச்சக்கம், அதுவும் பணக்கார நாடுகள் இருக்கிறவங்க எக்கச்சக்கம். அப்ப அந்த நாட்டை பார்க்க, அந்த மண்ணை பார்க்க, அந்த உறவுகளை பார்க்க ஏக்கம் இருக்கு. அப்ப ஒரு ஏழையோட கவலை, கண்ணீர், அவங்களோட மூஞ்ச, அவங்களோட ஆடைகள், அவங்களோட இடம், அவங்களோட வீடு அப்படின்னு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் 50 நிமிடங்கள் காணொலிகள் இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இவனுங்க போடுவாங்க. அதுவும் அவங்க ஏன் இரவு 12 மணிக்கு போடுவாங்க? அப்பதான் லண்டன்ல வேலை முடிச்சுட்டு எல்லாரும் வருவாங்க, யூரோப் முடிச்சு. சரியா? அப்ப அந்த யூரோப் ஃபுல்லா இருக்கிறவன் அந்த டைம்ல போட்டா பார்ப்பான். அதுலயும் கனடால பாத்தீங்கன்னா ஏசியால ஒரு 5 மணி 6 மணி அப்படின்னு அங்க அவனுக்கு நைட்டு வந்துடும். அப்ப அவனும் பார்ப்பான். அப்ப இந்த ஹெல்பிங் யூடியூபர் அப்படின்னு இருக்கிறவங்க இரவு 12 மணிக்கு அல்லது 11:50 அல்லது 11 மணிக்கு ஒரு வீடியோ போட்டா காலையில 8 மணிக்குள்ள அவன் போடுற ஒரு மணித்தியால வீடியோ, 50 நிமிட வீடியோ, 45 நிமிட வீடியோ, 1.5 மணித்தியால வீடியோக்களுக்கு குறைஞ்சது 10,000 வியூவாது வந்துடும். அப்ப அந்த 10,000 வியூக்கு எக்கச்சக்கமான விளம்பரங்கள் வரும் அந்த வீடியோக்கள்ல. அப்ப அந்த விளம்பரங்கள் எல்லாமே யூரோப்ல இருக்கிற ப்ராடக்ட், கனடால இருக்கிற ப்ராடக்ட், அமெரிக்கால இருக்கிற ப்ராடக்ட் தான் வரும். ஏன்னா அந்த டைம்ல அந்த ஆட்கள் தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த ஒரு வீடியோலயே குறைஞ்சது $800 உழைக்கிறாங்க. அதுவும் இப்ப ஹெல்பிங் யூடியூபர்ஸ் ஒருத்தங்களே 2, 3, 4 சேனல் வச்சிருப்பாங்க. அப்ப 2 சேனல்னு வைங்களேன். ஒரு வீடியோ 12 மணிக்கு, இன்னொரு வீடியோ 1 மணி 2 மணிக்கு. அப்ப ஒரு நாள்ல $1,200 $1,300 உழைக்கிறானுங்க. அப்ப மாசம் குறைந்தது 30 லட்சம். 30 லட்சம் மாசம் குறைந்தது 30 லட்சம் உழைக்கிறானுங்க. சரிங்களா? இந்தியா காசு 10 லட்சம், இலங்கை காசு 30 லட்சம் குறைஞ்சது. சோ அப்ப 30 லட்சம் அப்படின்னு வரைக்குள்ள 3.5 வருடத்துக்குள்ள அந்த 30 லட்சத்தை சேர்த்தா 4 மாடி வீடு காணி வாங்கி கட்டலாம். சரிங்களா? கட்டலாம். ஆனா இந்த ஒரு 3.5 வருடத்துக்குள்ள மாதம் குறைஞ்சது ஒரு 30 லட்சம் உழைச்சிக்கிட்டு காரு, வேனு, மோதிரங்கள், செயின்கள், பயங்கரமான செலவுகள், குத்தடிக்கிறதுகள், வெளிநாட்டு பயணங்கள், இன்னொரு இடத்துல கம்பெனிக்கு காணி வாங்குறது, அது பல பேருக்கு தெரியாது, இல்லை இனிமேல் வரும், தெரிய வரும். சரியா? ஸோ பெரிய இன்னொரு இடத்துல காணி வாங்குறது, கட்டிடம் கட்டுவதற்கான ப்ரீ ஆர்டர் பண்றது, பங்குதாரர்களாக ஜாயின் பண்றது, இப்படியான விடயங்கள். சொந்தக்காரங்க எல்லாருக்குமே காரு, சொந்தக்காரங்களை வெளிநாட்டுக்கு 2 கோடி 2.5 கோடி ஜஸ்ட் லைக் தட் $2 மாதிரி செலவு பண்ணி அனுப்புறது. பிழைச்சு போயிட்டா, திரும்பி வந்துட்டா, தங்கச்சி திரும்பி வந்துட்டு, அக்கா திரும்பி வந்துட்டா, ஃப்ரெண்டு திரும்பி வந்துட்டாரு, 2 கோடி நான் செலவு பண்ணியிருக்கேன், அந்த கவலையே இருக்காது. 2 கோடி செலவழிச்சு வெளிநாட்டுக்கு போறான், 1.5 கோடி செலவழிச்சு வெளிநாட்டுக்கு போறான். அதுவே ஒரு சீரியஸா வரும். வந்து போட்டு பார்த்தா அவன் திரும்பி வருவான். ஸோ அப்போ அந்த 2 கோடின்றது எங்களுக்கு $2 மாதிரி கிடைக்கு. ஸோ அப்போ அந்த இது அவ்வளவு செலவுகள் எல்லாம் பண்ணாலும் யூடியூப்ல 30 லட்சம் 3.5 வருடத்துக்கு உழவும் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. சரியா? ஸோ அப்ப இதனாலேயே பல பேர் இப்ப கொஸ்டின் பண்றாங்க. அதுவும் இந்த உதவி யூடியூபர்ஸ் என்றவர்களோட காவாலித்தனங்கள் கண்டிப்பா மக்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்தியிருக்கு.
ஒரே நேரத்தில் 6-7 பெண்களை காதலிக்கிறது, அம்மா மார்ட்ட அம்மான்னு சொல்லி போட்டு சில்மிசம் பண்றது, இது வந்து வெளிநாட்டில் இருக்க பணக்காரர்களை இவங்க டார்கெட் பண்ணி வாண்டட்டா பண்ற விடயங்கள் லீக் ஆயிட்டு, ஆடியோக்கள் வந்துட்டு வீடியோக்கள் வந்துட்டு பெண்களை மயக்கிறதுக்கு இவங்க பண்றது அப்படி என்பது கல்யாணமாகலன்னு சொல்லி போட்டு வெளிநாட்டில் இருக்கிற லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனியில் இருக்க பெண்களை லவ் என்ற வேலையில விழ வச்சு ஐபோன் கிஃப்ட், பர்த்டேக்கு எல்லா கிஃப்ட் அப்படின்னு இந்த கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றது, அதே அவங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மயக்கிறது, ஆக்களை மயக்கிறது அப்படின்றது, ஏழைகளோட மூஞ்சியலைகளை காமிச்சு ஃபேமஸ் ஆகி போட்டு இவனுங்க வந்து இவங்களுடைய பிசினஸ், அதாவது முறுக்கு சுட்டு விற்கிறது, சாப்பாடுகள் கூட்டு எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, ஆடைகள் எக்ஸ்போர்ட் பண்றது, உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டவங்களை ஏற்றி இறக்குறது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வெளிநாட்டு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, வெளிநாட்டு நம்மளோட பங்குதாரர் ஆறது, எங்களை ஸ்பான்சர்ஸ் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்றது. இதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற பணக்கார பெண் பிள்ளைகளை பிடிக்கிறது, பெண் பிள்ளைகளை மட்டுமில்ல அம்மாக்காரிகளையும் மயக்கிறது. சரியா? அப்படின்னு இப்படி இந்த கேவலமான வாழ்க்கை இதெல்லாமே இப்ப வெளியில வந்திருக்கு. இப்ப என்ன அப்படின்னா இன்னும் 2 விடயம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அதாவது எங்களுக்கு தான் வெளிநாட்டாக்கள் எல்லாரும் பல பேர் தெரியும் இல்ல, நாங்க உங்களோட பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போம், சரியா, ஜெர்மனிக்கு அனுப்பி வைப்போம், இத்தாலிக்கு அனுப்பி வைப்போம், கனடாக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே வந்து கொள்ளைகள் அடிக்கப்பட்டிருக்கு அப்படி என்பது இப்ப லேட்டஸ்டா ஒருத்தங்க சொல்றாங்க. சரிங்களா? இது இந்த விடயம் இப்பதான் நான் வந்து பார்த்ததை சொல்றேன். சரிங்களா? சோசியல் மீடியாவில் சொல்றாங்க, இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கவங்க அவங்களோட காணொலிகளை அதிகமான வெளிநாட்டவர் பார்த்து அவங்க தான் மகன் கொண்டாடுறாங்களே இந்த காவாளிகளை, அப்ப அதன் மூலமும் இப்படி கொள்ளைகள் அடிச்சிருக்கார்கள் அப்படி என்பது. அடுத்தது இந்த உண்மைகள் யாராவது சொன்னா அவங்கள வெளிநாட்டில் இருக்கிறவர்களை வைத்து மிரட்டுறது, பேச விடாம பண்றது, இப்படியான விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்பது லேட்டஸ்டா வந்தது. ஆல்ரெடி இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ், உலகெங்கும் இருக்கிற ஹெல்பிங் யூடியூபர்ஸை பத்தி டிசம்பர் மாதத்திலிருந்து பல பேர் பேசுறாங்க. நானும் என்னோட சேனல்ல அதை பேசி கொண்டிருக்கேன். அதுல இவங்களுடைய வருமானம், மாத வருமானம், சரியா, இப்ப ரீசெண்டா கேபி வாலா மாட்டுப்பட்டாரு, ராகவா லாரன்ஸோட வாயில சொல்ல முடியாத லீலைகள், அசிங்கமான லீலைகளை நான் வெளியில வந்துட்டு பெரிய உதவுற கரம் என்று காமிக்கிட்டாரு, வெளிப்படையா சொல்லிவிட்டாங்க பிடிச்சு. அது திருச்சியில இருக்கிற ஒரு யூடியூபர், இப்படி பல உதவி யூடியூபரோட பித்தலாட்டங்கள் வெளியில வருது. இப்ப ரீசெண்டா என்ன அப்படின்னா இவங்க இந்த வெளிநாட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற அந்த பிசினஸையும் தொட்டிருக்காங்க, அதுலயும் பல கோடிகள் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வருது. அதுக்கு வெளிநாட்டுல இருக்கிற இந்த சில இதுகள் இருக்குல்ல, இந்த ரவுடிகள் மாதிரியான இதுகள், அதுகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி விடயங்கள் பண்றது, யாராவது கேள்வி கேட்டா இப்படி மிரட்டுறது, அப்படியான விடயங்கள் பண்றதுன்றது இப்ப லேட்டஸ்டா ஒருத்தங்க போட்டிருக்காங்க. இந்த விடயம் இப்பதான் எனக்கு தெரிய வரும், இது லேட்டஸ்டா பார்த்தேன், அதனால இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. சரிங்களா? அது நீங்க வந்து உங்களோட 2 கோடி எல்லாம் சர்வ சாதாரணமாடாப்பா இந்த டைம்ல. இந்த டைம்ல 2000 ரூபாய் பெரிய காசுடா. மகன் அண்ணா தம்பி இந்த காவாலிகளை நம்பி நீங்க ஏமாறாதீங்கடா. ஒரு பக்கம் உங்களோட நீங்க பெத்ததுகளை இந்த காவாலிகள் சீரடிக்குது, நீங்க தாலி கட்டினதுகளை இந்த காவாலிகள் நாசப்படுத்தி கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் உங்களோட காசு. சோ உதவி செய்யணும்னா நீங்களா போய் உதவி செய்யுங்கடா. இல்லைன்னா வந்து கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, போங்க கடவுள்கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது போகணும்னு எழுதி வைங்க, அதை சட்டப்படி செய்யுங்க, பண்ணுவாங்க. இல்ல நீங்க பிறந்த நாட்டுக்கு கொடுங்க, உள்ள ஊருக்கு அபிவிருத்தி பண்ண கொடுங்க. நல்ல அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்ப அவங்கள்ட்ட கொடுங்க. ஏதோ ஒரு காவாலி எங்கேயோ இருக்கிறது, அது 4-5 ரவுடிகளை வச்சிருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பண்றவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜருக்கே வந்து 2.5 லட்சமோ 5 கூடுனது ஒரு 4 லட்சம் என்னவோ. இந்தியாவில் 1.5 லட்சம், இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு 4.5 லட்சம் என்னவோ. சரியா? ஆனா அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட இந்த அடியாட்களை வர்றவங்களுக்கு 4 லட்சத்துல இருந்து 4.5 லட்சம், அது ஒரு வருஷம் கூடிக்கொண்டு போகுது. அது தவிர்த்து வீக்லி கிஃப்ட், மந்த்லி கிஃப்ட், பர்த்டேனா 1 பைசா செலவில்லை. ஏண்டா இப்படி கேவலமா இருக்கீங்க? நெஞ்சு பொறுக்குதுடா சத்தியமா. கொண்டாடப்பட வேண்டியவங்க எவ்வளவு இருக்காங்க, அவங்களை விட்டுட்டு இந்த சரி. அப்ப இப்படி இருக்கக்குள்ள இப்ப ரீசெண்டா இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்கள்ல நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புற சேவையும் பண்றோம் அப்படின்னு சில பேரோட பேர், வேற சில அதாவது வெளிநாட்டுல இருக்கிற இந்த மிரட்டக்கூடிய நபர்களோட தொடர்பு, இவங்க வந்து இப்படி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு
வெளியில வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் இப்ப இந்த பண்ற பிசினஸ்களோட சேர்ந்து இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புற அந்த பிசினஸ் பண்ணுவோமா அப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படி என்பதும் வருகின்றது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரியும், அவங்களே ப்ரொமோட் பண்ணுவானுங்க, ஏமாறாதீங்கடாப்பா. சரிங்களா, இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த பிரான்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் அவர் பண்ணார்ல. ஸோ அவர் வந்து பொதுவா சோசியல் மீடியாவால அதுல சோசியல் மீடியா ஒரியர்ஸால எந்த மாற்றமும் நடக்காது. அவங்க தங்களுக்கு பிசினஸுக்கு பல விடயங்களை கையில் எடுப்பாங்க. முக்கியமா நம்மளுடைய சீமானவர்கள் 17 வருடமா மக்களை எப்படி ஏமாத்தி கொண்டிருக்காரோ அதே போலதான் இந்த சோசியல் மீடியால குரல் கொடுக்கிறோம், அதை பண்றோம், மக்களுக்கு இதை பண்றோம் அப்படின்னு இருக்கிறவர் பாலா எல்லாம் தன்னை மகானா காமிச்சுக்கிட்டாரு கேபிஐ பாலா. ஆனா அவரோட பித்தலாட்டங்கள் இப்ப ஃபுல்லா போட்டு உடைக்கப்பட்டிருக்கு. ராகவா லாரன்ஸ் அடுத்தவர். அப்ப இவங்க எல்லாம் பார்க்கைக்குள்ள வந்து அப்படியே சாமிகள் மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆனா அது உள்ளுக்குள்ள போய் டீட்டெயிலா பார்த்தா தான் தெரிய வரும் எவ்வளவு பித்தலாட்டங்கள். ஸோ அப்ப அப்படித்தான் இப்ப பல பேர் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அதே போலதான் இப்ப இந்த பிரான்ஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு ரீசெண்டா ஒரு டாக் வந்து ஒருத்தருடைய இது அவர் பத்தி நிறைய உண்மைகள் இப்பதான் வெளியில வருது. அதை பத்தி பெரிய நபர்களை வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களோட இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு நிறைய தொடர்புகள், அதன் மூலம் நிறைய மிரட்டல் விடயங்களும் இவங்க பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி என்பதான் வெளியில வருகின்ற லேட்டஸ்டான அப்டேட். சோசியல் மீடியால பார்த்ததை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால மக்களே, சரிங்களா, தெரியாத நபர்களோட உறவாடாதீங்க. அதுல உங்களோட பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்படிப்பட்ட காவாலிகளோட பேச விடாதீங்கடாப்பா. கொடுத்த காசுல வாங்கி எடுங்க. மாதம் யூடியூப்ல 30 லட்சம் எடுத்து போட்டு கண்ணு தெரியல் என்ற நாடகம், அப்பனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டேன் அப்படின்னு ஒரு நாடகம், ஆக்காக்காரி சுவமில்லைன்ற ஒரு நாடகம், பக்கத்துல ஒரு கல்வெடி இருக்கும், ஒரு தகரம் போட்ட வீட்டை காமிச்சு போட்டு இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றது. எவ்வளவு லட்சம்டாப்பா கொடுத்தீங்க? அதெல்லாம் கேட்டு எடுங்கடாப்பா. மாசம் 30 லட்சம் உழைச்சா இல்ல, அப்ப எங்கட காசத்தா அப்படின்னு கேட்டு எடுங்க. அடுத்தது, நீங்க கொடுத்த காசுகளை இன்னும் கொடுக்கப்படாம இருக்குது பல கோடிகள், அதையெல்லாம் திரும்ப கேளுங்க, வெளிப்படையா போட்டு உடையுங்க. இப்படி நீங்க பண்ணலன்னா நேற்று கூட பார்த்த ஒரு 4-5 புது ஹெல்பிங் யூடியூபர்ஸ் உருவாகிருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு மாசம் இருக்குமில்ல, மாடி வீடுகள் கட்டணும், நகைகள் போடணும், வெளிநாட்டு பொம்பளைகளை மயக்கணும் அப்படின்னு. அப்ப இதுதான் தவறான முன்னுதாரணம். தயவு செய்து இதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நன்றி.